காலம் மாறும், காட்சிகள் மாறும் என்று அரசியலில் அடிக்கடி கூறப்படும் ஒரு வாசகம் உண்டு. அதற்கு எடுத்துக்காட்டாக தற்போது மேற்குவங்க அரசியலில் நடந்து வரும் சம்பவத்தை பலரும் சுட்டிக்காட்டி வருகின்றனர். ஒரு காலத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கடுமையாக தாக்கி பேசிய திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மகுவா மொய்த்ரா இன்று தன்னையே தாக்குவதாக கூறி போலீசாரிடமும் ஊடகங்களிடமும் உதவி கோரும் நிலைக்கு வந்திருப்பது அரசியல் வட்டாரங்களில் பெரிய விவாதமாக மாறியுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மகுவா மொய்த்ரா எல்லை பாதுகாப்பு தொடர்பாக மத்திய அரசை விமர்சிக்கும் போது அமித்ஷாவின் தலையை மேசை மீது வைக்க வேண்டும் என்ற சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டதாக பெரும் எதிர்ப்பை சந்தித்தார். அந்த கருத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் கடும் கண்டனங்கள் எழுந்தன. பாஜக பல்வேறு மாநிலங்களில் புகார்கள் அளித்தது. பின்னர் அந்த கருத்து வன்முறையை தூண்டும் வகையில் இருந்ததாக வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டன. அதற்கு பதிலளித்த மகுவா மொய்த்ரா அது வன்முறைக்கான அழைப்பு அல்ல, வங்க மொழியில் பயன்படுத்தப்படும் ஒரு உவமை மட்டுமே என்று விளக்கமளித்தார். அதன் பிறகு அரசியல் சூழல் வேகமாக மாறியது. மேற்கு வங்கத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் மகுவா மொய்த்ராவுக்கு எதிராக மக்கள் போராட்டங்கள் நடைபெற தொடங்கின. சமீபத்தில் அவரது அலுவலகம் முன்பு திரண்ட சிலர் முட்டை மற்றும் காய்கறிகளை வீசி எதிர்ப்பை தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகின. இது தொடர்பான வீடியோவையும் மகுவா மொய்த்ரா வெளியிட்டு என்னை தாக்குகிறார்கள், போலீசார் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்று குற்றம் சாட்டியிருந்தார். இந்த சம்பவத்தை அரசியல் ரீதியாக பயன்படுத்திய பாஜக இது தங்களின் செயல் அல்ல என்றும் திரிணாமுல் காங்கிரசின் உள்கட்சி மோதல்களின் வெளிப்பாடாக இருக்கலாம் என்றும் பதிலடி கொடுத்தது. இதனால் மேற்கு வங்க அரசியல் மீண்டும் சூடுபிடித்திருக்கிறது. இந்த சம்பவத்தை சமூக வலைதளங்களில் பலரும் இதுதான் கர்மா என்ற தலைப்பில் பகிர்ந்து வருகின்றனர். ஒரு காலத்தில் அரசியல் எதிரியை மிகவும் கடுமையாக தாக்கி பேசியவர் இன்று தன் மீது தாக்குதல் நடக்கிறது என்று பாதுகாப்பு கேட்கும் நிலைக்கு வந்திருப்பது காலத்தின் சுழற்சி என பலர் கருத்து தெரிவிக்கின்றனர். அரசியலில் வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய பொறுப்பு உள்ளது என்பதையும் இந்த சம்பவம் மீண்டும் நினைவூட்டுகிறது. அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் எதிர்க்கட்சியில் இருப்பவர்களாக இருந்தாலும் பொதுவெளியில் பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் எதிர்காலத்தில் அவர்களையே நோக்கி திரும்பலாம் என்பதையே இந்த விவகாரம் மீண்டும் வெளிப்படுத்தி இருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். ஆட்சி மாறலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் அரசியலில் பேசப்பட்ட வார்த்தைகள் மட்டும் அழியாது. அவை ஒரு நாள் மீண்டும் நினைவூட்டப்படும். அதனால்தான் தற்போது சமூக வலைதளங்களில் ஒரே ஒரு வாசகம் அதிகமாக பகிரப்படுகிறது. இதுதான் கர்மா.